Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா Thunderbolts the new Avengers ன்னு சொல்லி மார்வலோட ஃபேஸ் 5ல ஒரு சம்பவம் பண்றதுக்காக இவங்க எல்லாத்தையும் களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. 2025ல ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன தமிழ் டப்டு மூவி. மார்வலோட படம் மார்வல் ஃபேன்ஸ்க்கே தெரியாம ரிலீஸ் ஆன கணக்குல தான் இவங்க ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. எண்டு கேமுக்கு அப்புறம் மார்வல் படமே எடுக்கலன்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு தான் ஒரு படத்தை இவங்க ப்ரொமோட் பண்ணிருக்காங்கிறது கண்டிப்பா அந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, பாபுங்கிற ஒரு சூப்பர் ஹியூமன் உருவாகி சூப்பர் மேனா மாறி அவனோட ஆல்டர் ஈகோ அவனையே உள்ள எடுத்துக்குது. அவனை மீட்டு கொண்டாடுறதுக்காக ஒரு டீம் ஒண்ணு சேர்ந்து களத்துல இறங்குறாங்க. ஒரு வாழ்க்கையில கதையோட ஓப்பனிங்ல ஒருத்தனை கொன்னுக்கோங்கன்னு சொல்லி போட்டதுக்கு அப்புறம் அவங்க ஒண்ணு சேர்ந்து வில்லி அழிக்கலான்னு வெளியே வரும்போது புதுசா ஒரு வில்லன் கிளம்ப அதுக்கப்புறம் கதையில என்ன நடந்துச்சுங்கிறது தான் சுவாரஸ்யமா சொல்ல ட்ரை பண்ணியிருந்தாலும், ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் ட்ராமாவா இருந்தாலும் டிசியை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிட்டீங்களான்னு கேட்கற லெவலுக்கு தான் இந்த சென்ட்ரி கேரக்டரை டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 5 தண்டர்போல்ட்ஸ் கேரக்டருமே நியூ அவெஞ்சர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறத தாண்டி சூசைட் ஸ்குவாட காப்பி பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னு கேட்கற லெவலுக்கு ரொம்ப சிமிலரா பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பழைய அவெஞ்சர்ஸோட ஒரு கேரக்டர் ரெசம்பிளன்ஸா தான் இங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவங்களையே வச்சு கதை சொல்லியிருந்தாலே நல்லா இருந்திருக்கும்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு தான் ஃபேஸ் 5ஓட ஓப்பனிங் ரொம்ப வீக்கா இருந்துச்சு. கண்டென்ட், கான்ஃபிளிக்ட், கேரக்டரைசேஷன், கிளைமேக்ஸ்னு சொல்லி எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்காங்க. தமிழ் டப்பிங் லிப்சிங்கோட நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே எஃபோர்ட் போட்டு பயங்கரமா நடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன் பை நேரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. இன்டர்வல் சீன் பார்க்கும்போது சூப்பர்மேன் படத்தையா பாக்குறோம்னு கேட்கற லெவலுக்கு அப்படியே எடுத்து வச்சிட்டாங்கன்னு தான் ஃபீல் பண்ணுவீங்க. இன்னுமே பெட்டரான ஒரு டோன்ல அந்த கேரக்டர் சீன் எலிவேஷனை வேற மாதிரி காமிச்சிருக்கலாம். படம் டெக்னிக்கலா நீட்டா இருந்தாலும் விஎஃப்எக்ஸ், சிஜி ஒர்க்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. படத்துல நோட்டபிளா அண்ட் ஹைலைட்னு கேட்டீங்கன்னா கிளைமேக்ஸ் 20 மினிட்ஸ்ல இருக்கக்கூடிய சில போர்ஷன்ஸ் மட்டும் தான் சொல்லுவேன். அந்த சென்ட்ரி கேரக்டர் பண்ணி எல்லாருமே வாய்ட் அந்த பிளாக் ட்ரீம்குள்ள தள்ளி உங்களோட கனவுகளோட நீங்களே போராடி உங்க பாஸ்ட் ட்ராமால இருந்து எப்படி தப்பிச்சு வரீங்கிறது எல்லாத்தையும் தாண்டி கேரக்டருக்குள்ள எப்படி இவ்வளவு வில்லத்தனம் வந்துச்சு, திரும்ப அந்த கேரக்டர் எப்படி ஹீரோவா மாறுது, அதனால என்னென்ன நடக்குதுங்கிறது எல்லாத்தையுமே அழகா போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும் இன்செப்ஷன் படமா பாக்குறீங்கன்னு கேட்கற லெவலுக்கு ஒரு சில விஷயத்தையுமே இன்வால்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு காலத்துல எப்படி இருந்த மாப்பிள்ளன்னு கேட்கற லெவலுக்கு தான் இவங்க படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. கதை நல்லா இல்ல, ஸ்கிரீன் பே நல்லா இல்ல, கேரக்டர் நல்லா இல்ல, கேஸ்டிங் சொதப்பி இருக்காங்கிறது எல்லாத்தையும் தாண்டி படத்தோட பேரே யாருக்கும் தெரியலங்கும் போதுதான் மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. மார்வல் ஃபேன்ஸ் மனசாட்சியே இல்லையான்னு கேட்கற லெவலுக்கு தான் இவங்க படத்தை எடுத்து பிரசென்ட் பண்ணிருக்காங்க. இந்த தண்டர்போல்ட்ஸ் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 6/10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on love you all.